வெல்கம் டு வேல்செக் சேனல். ஆக்சுவலாக நம்ம தீபாவளிக்கு எல்லாமே புது மாடல் வந்திருக்கு. நம்ம 24, 32, 40, 43, 50, 55 எல்லா மாடலும் எல்லா மாடலோட ரிவ்யூவும் பார்த்துருவோம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம பழைய மாடல்ஸ் பார்த்துருப்பீங்க. சரி, புது மாடல் ரிவ்யூ எல்லா சைஸும் கொடுக்குறோம். இன்னொன்று மற்ற பிராண்டோட கம்பேரிசனும் ஒரு சில மாடல்ஸ் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குற 32 நார்மலில் வந்து ஒரு ஃப்ரேம்லெஸ். ஆக்சுவலாக 32 நார்மலாக இது வரைக்கும் சேம் இந்த ஃப்ரேம்டு மாடல் தான் பார்த்துருப்பீங்க. ஃப்ரேம்லெஸ்ஸு இது நம்ம பிராண்டில் இது புதுசு. பட் இது ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃப்ரேம்லெஸ் 32 நார்மலாக ஃப்ரேம்லெஸ் வேணுன்றவங்க கொஞ்சம் குயிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப கம்மியான பீசஸ் தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா திருப்பி எகெயின்ஸ்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பார்ப்போம். பாக்ஸ் பார்த்தீங்க, அதுக்கடுத்து டிவியோட மாடல்ஸ் எல்லாமே பாருங்கள். பாக்ஸ் எடுத்துடலாம். வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கவரில் டிவியோட யூசர் மேனுவல் ப்ளஸ் ரிமோட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு. ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா ஸ்டாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூவை நீங்கள் எடுத்து உள்ளே ப்ளஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் லாக்டு ஸ்க்ரூ. பட் இது என்னென்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் உள்ளே புஷ் பண்ணிட்டா திருப்பி கழட்ட முடியுமா என்னன்றது தெரியல. ஜஸ்ட் பார்த்துக்குவோம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 2 மாடல் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணி பார்ப்போம். மாடல்ஸ் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்லெஸ் மாடல். ஆக்சுவலாக சுற்றியும் ஃப்ரேம் கிடையாது. ரொம்பவே நீட்டாக ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. டோட்டலி ஃப்ரேம் கிடையாது, ஹோல் ஃப்ரேம்லெஸ் மாடல். என்னென்ன போர்ட்ஸ் அப்படின்னு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபினிஷிங் நல்லா பக்காவாகவே இருக்குது. என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றது பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்எஃப் போட்டிருக்கு. அதுக்கடுத்து HDMI வந்து 2 HDMI இருக்குது. அதுக்கடுத்து கோஆக்சியல் அவுட்டு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா VGA போட்டிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ இன்னு கொடுத்துருக்காங்க. USB போர்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஹெட்ஃபோன், அதாவது ஆடியோ அவுட் எடுத்துக்காக நீங்கள் ஹோம் தேட்டரு அந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக அந்த ஆடியோ அவுட் எடுத்துக்காக ஹெட்ஃபோன் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று VGAக்கு பக்கத்துலேயே இன்னொரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்னு. இப்போ நீங்கள் நார்மலாக இதை வந்து நீங்கள் நம்ம டிவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் மானிட்டராக யூஸ் பண்ணுறப்ப HDMIயில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக ஆடியோ வந்துடும். பட் இது VGAயில் கொடுக்குறப்ப வித்தவுட் ஆடியோ வராது. அதுக்கு பார்த்தீங்கன்னா CPU ஒரு ஆடியோ அவுட் எடுத்து டேரெக்டாக இதில் இன்புட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இதிலே ஆடியோ வந்துடும். ஒரு வீடியோ கிளாரிட்டி அப்படின்றது ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நிறைய நம்ம ஏதாச்சும் சின்ன வீடியோஸ் ப்ளே பண்ணால் கூட காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துடுது. அதனால் ஜஸ்ட் ஆன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது. ஜஸ்ட் இது நார்மல் பேசிக் மாடல் தான். பேசிக் மாடல் ஃப்ரேம்லெஸ் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பிராண்டில் ரிலீஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஜஸ்ட் ஆன் பண்ணுற பாருங்கள். ஆக்சுவலாக மற்ற மாடலில் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சஸ்லாம் வந்து சைடில் இருக்கும். இது நீங்கள் நார்மல் சாம்சங்கில் பார்த்துருப்பீங்க, சிங்கிள் சுவிட்ச்லேயே எல்லாமே ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இதில் சிங்கிள் சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக HDMIயில் இருக்குது. வேறு சாஃப்ட்வேர் என்ன மாதிரி இருக்குன்றத ஜஸ்ட் இதிலே பார்க்கலாம். வேறு சுவிட்சஸ் இது இல்லையா? ரிமோட்டோட பேட்டரி எடு. இந்த இருக்கு வேணாம். ஆக்சுவலாக மெனு எந்த மாதிரி இருக்குன்ற பாருங்கள். நம்ம ஆல்ரெடி நம்ம சாஃப்ட்வேரில் வர மெனு தான். சேம் அதே மாடல் தான் இருக்குது.
இந்த வீடியோ குவாலிட்டி எல்லாமே ஜஸ்ட் இப்போ நோ காப்பிரைட்ஸ் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அதில் பார்த்துட்டு எல்லா வீடியோவுமே எல்லாத்தையும் ஒரே வீடியோ ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக 32, 40, 43 எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் வீடியோ ஷேப் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். மாடல் ஜஸ்ட்டு இந்த பெஸ்ஸில் ஸ்டாண்டு எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறோன்னா இதையும் பார்த்துங்க. ஏன்னா புதுசாக டிவி வாங்குறவங்க ஜஸ்ட் நம்ம ரிவ்யூ பார்த்தே இது பண்ணிக்கலாம். இதிலே லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா இந்த இருக்குல்ல டிவியோட லைட்டாக அப்படி ப்ரெஸ்ஸிங் பண்ணால் போதும். ஸ்க்ரூஸ் எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண உடனே லாக். ஆட்டோ ப்ரெஸ் தான். ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ண உடனே லாக் ஆகிக்கும். சட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்கும். பார்த்து முடிச்சுட்டு பாருங்கள். பெஸ்லெஸ் மாடல் ஸ்டாண்ட் மாட்டியாச்சு. வேறு வால் மவுண்டிங் எல்லாமே பார்த்துருப்போம். நீ வால் மவுண்டிங் இன்சுலேஷனும் ஒரு சில இதுக்கு காமிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நேற்று தான் அந்த 55 மாடலாக பார்த்தீங்க. நம்ம இந்த மாடலுக்கும் எப்படி வால் மவுண்ட் பண்ணுறது, வால் மவுண்ட்டு எல்லாமே ஆல்ரெடி ஒரு சில அடுத்தடுத்த வீடியோவில் வால் மவுண்டிங் பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ எல்லா வீடியோ எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி வீடியோ ப்ளே பண்ணிட்டு காமிக்க போகிறோம். அதனால் வீடியோ ப்ளே ஆகிறத நீங்கள் அடுத்து வர வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுத்துறேன். வீடியோ குவாலிட்டி அப்படின்னு போட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எல்லா வீடியோ பார்த்துக்குங்க. நன்றி.